நான் படித்த எம்சிஏ பண்ணியிருந்தேன் அங்கே சென்ட் ஜோசஃபில் 3 வருஷமும் அட்டண்டன்ஸில். என்ன ரீசன்னா எங்கேயாச்சும் பாட போயிடுவாங்க, எதாவது கல்ச்சுரல்ஸ் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா செமஸ்டரும் அட்டண்டன்ஸில் கடைசி பேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் என்னென்னா அந்த 186th இயர் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். போயிட்டு என்னுடைய மனசில் இருந்தது எல்லாத்தையும், அதாவது ஒரு சீஃப் கெஸ்ட் இப்படிலாம் பேசவே மாட்டாங்கல்ல, அதெல்லாம் நான் பேசினேன். எப்படின்னா உண்மையாவே நீங்கள் அதை எடுத்து எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. அதான் நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் ஒரு சார் இருக்காருன்னு எல்லாரும் பேரையும் சொல்லி இவர் எங்களை கூட்டு போவாருங்க. கூட்டு போயிட்டு கல்ச்சுரல்ஸ் கூட்டு போயிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு அவர் முன்னால் போயிடுவார். எதுக்குன்னா எந்த கடையில் கம்மியான காசுக்கு வந்து இட்லி தோசை கிடைக்குதுன்னு தேடி போகிறதுக்கு ஒருத்தர். அவர் என்ன பிரச்சனைனா, இவங்க இப்போ வழக்கமாக ஒரு காலேஜில் போயிட்டு இந்த காலேஜ் தான் எங்களை வந்து அப்படின்னு எல்லாமே தப்பாக பேசினேன். ஆனால் தப்பாக பேசிட்டு கடைசியாக உண்மையானு சொன்னேன். நீங்கள் படித்தா பெரிய டாக்டர் ஆகலாம், எதாவது. ஆனால் இந்த காலேஜில் வந்து ஒரு மாதிரி இப்படி எங்களை மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பெரிய மியூசிக் டைரக்டராக இதே காலேஜுக்கு நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரலாம் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி என்னென்னா, என்னுடைய ஸ்கூல் இது எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா, படித்தது எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்து மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இதில் கீபோர்ட் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளை ஒரு மியூசிக் டைரக்டர் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் தான் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சர்ச்சில் கீபோர்ட் ப்ளே பண்ணுறது இப்படி வந்து தான் மியூசிக் டைரக்ஷன்லேயே வந்தோம். ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த வீட்டில் எடுத்து வைப்பாங்கல்ல உங்களோட முக்கியமானவர்கள், அதில் இந்த காலேஜோட ஃபோட்டோ, ஸ்கூலோட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.